கன்னியாகுமரி அருகே கோயிலில் இருந்து சிலைகளை எடுத்துச் சென்ற அதிகாரிகளை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் மகா சண்டிகா யாகம் நடைபெற்றது. முடியம்பாறை பத்ரகாளி அம்மன் கோயிலில் உள்ள மூலவர் சிலையையும் மயிலாடும்பாறை மலை மீது உள்ள முருகன் சிலையையும் அதிகாரிகள் எடுத்துச் சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்துள்ளனர். அரசு நிலத்தில் கோயில் இருந்ததால் சிலைகளை எடுத்துச் சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இச்சிலைகளை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கல்லுப்பாலம் இசக்கியம்மன் கோயிலில் இந்து முன்னணி சார்பில் மகா சண்டிகா யாகம் நடைபெற்றது. இதில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை முடியம்பாறை பத்ரகாளி அம்மன் கோயிலில் தெளிக்க 11 பேர் சென்றனர். அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இந்து முன்னணியினர் புனித நீரை கீழே ஊற்றினர். இருப்பினும் அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இந்த கோயிலுக்கு கூட இப்போ மிகப்பெரிய யாகம் பண்ணோம். யாகசாலையில் உள்ள தீர்த்தத்தை கூட அந்த கோயிலுக்கு அந்த தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணுறது கூட தமிழ்நாட்டில் என்ன செய்யலை, தடுக்கிறாங்க திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் அந்த கோயிலில் உள்ள அபிஷேக தண்ணியை அந்த கோயிலுக்கு கொண்டு போகிறது கூட தடுக்காங்க. சட்டம் ஒழுங்க இந்து முன்னணி பேரியக்கம் மதிக்குது. அதனால் ரோட்லேயே என்ன செய்யட்டும், அந்த தீர்த்தத்தை அந்த அம்பாளை நினச்சி தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணிட்டோம். எந்த ரோட்டில்? கோயிலுக்கு போகிற ரோட்டில் தான் முன்னாடியே மறைச்சிட்டாங்க காவல்துறை. ஆனால் இந்த அநீதி தெய்வீக தமிழகமான இந்த தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அநீதி நிச்சயமாக மாற வேண்டும், மாற்றி ஆவோம் என்று சொல்லி. திருவாதிரை விழாவை ஒட்டி சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் நாயன்மார்களுக்கு திருக்கைலாய காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற சங்கர நாராயணன் சுவாமி கோயிலில் திருவாதிரை விழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளில் 63 நாயன்மார்களுக்கு திருக்கைலாய காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ரிஷப வாகனத்தில் வலம் வந்த சங்கரலிங்க சுவாமி நாயன்மார்களுக்கு காட்சியளித்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் நமசிவாயா நமசிவாயா என விண்ணதிர பக்தி முழக்கம் எழுப்பினர். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird prices RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call